திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். குறள் எண் 788, அதிகாரம் நட்பு. உலகப்போரில் நடந்த ஒரு நிகழ்வு. 2 சிறுவர்கள் ஒரு கிராமத்தில் பிறந்து பள்ளியில் ஒன்றாக படித்து இருவரும் இராணுவத்தில் இணைந்தனர். ஒருவர் பெயர் ஜிம் ஹாரி, அவரது நண்பர் பெயர் பில். இவர்களது படை ஒரு நாள் நள்ளிரவில் போரில் முன்னேறிக் கொண்டிருந்த போது எதிரி நாட்டினர் இவர்களை சுற்றி வளைத்து விட்டனர். அங்கிருந்து தப்பிப்பதற்கு எல்லோரும் முயலும் போது அருகில் இருந்த பள்ளத்தில் இருந்து தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்ற குரல் வந்தது. அது பில்லின் குரல் என்று ஹாரிக்கு புரிந்தது. ஒரு மறைவான இடத்தில் இருந்து கொண்டு தனது படைத்தலைவரிடம் பில்லிடம் செல்ல அனுமதி கேட்டான். தலைவனோ, ஏற்கனவே நமது படைபலம் குறைந்து விட்டது, பில்லும் குண்டடிபட்டு கிடக்கின்றான், நீ முன்னேறினால் எதிரியின் குண்டுகளுக்கு நீயும் இரையாவாய், எனவே நீ செல்ல வேண்டாம் என்றார். ஆனால் ஹாரியின் மனசு தாங்கவில்லை. மெதுவாக ஊர்ந்து கொண்டே அந்த பள்ளத்திற்கு சென்று பில்லுவை தனது பதுங்கு குழிக்கு இழுத்து வந்து போட்டான். அப்போது பில்லு மரணமடைந்திருந்தான். அதை பார்த்த படைத்தலைவன் ஹாரியிடம் கோபமாக, பில்லு உயிரோடு இருக்க மாட்டான் என்று சொன்னேன் அல்லவா, நீயும் துப்பாக்கி குண்டுக்கு இரையாயிருந்தால் நான் இன்னும் ஒருவரை இழந்திருப்பேன், நீ செய்தது மிகப்பெரிய தவறு என்று கத்தினார். அதற்கு, ஐயா, நான் சரியான காரியம் செய்தேன். நான் பில்லுவிடம் சென்றபோது அவன் உயிரோடு இருந்தான். அவன் என்னை பார்த்ததும், ஹாரி, நீ கட்டாயம் வருவாய் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி முடித்த பின்புதான் அவன் கண்களை மூடினான் என்றான். உண்மை நட்பு நண்பன் துன்பத்தில் இருக்கின்ற போது காப்பாற்ற துடிக்கும். இதைத்தான் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கிறார் நம் திருவள்ளுவர். உயிரையும் கொடுத்து உதவத் துடிப்பதுதான் உண்மை நட்பு.